श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। सत्यव्रतं सत्यपरं त्रिसत्यं सत्यस्य योनिं निहितं च सत्ये सत्यस्य सत्यं मृतसत्यनेत्रं सत्यात्मकं त्वां शरणं प्रपन्नाः। सर्वत्र गोविन्दनामसङ्कीर्तनं गोविन्द। हरि ओम तत्सत्। श्रीमद्भागवत महापुराणम एकादश स्कंधम उद्धवगीता 9வது அத்தியாயம் இன்னைக்கு தொடங்க போறோம். उद्धव उवाच उद्धव उवाच वदन्ति कृष्ण श्रेयांसि बहूनि ब्रह्मवादिनः तेषां विकल्पप्राधान्यम् उताहो एकमुख्यता। கடந்த வகுப்பில் அந்த அத்தியாயத்தில் பகவான் ஸ்ரீமன் நாராயணன் ஹம்ச ரூபத்தில் தர்சனம் கொடுத்து பிரம்மாதி சனத்குமாரர்களுக்கு ஹம்ச கீதான்னு உபதேசம் பண்ணார். த ஹையஸ்ட் டீச்சிங் உபனிஷத்து வேதத்துடைய அந்தம் சாரம். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த உன்னதமான துரிய நிர்குண பிரம்மனை பற்றி விவரித்ததுக்கு பிறகு இன்னைக்கு மறுபடியும் 9வது அத்தியாயத்தில் கீழே இறங்கி வரார். அப்படி ஒரு படி 2 படி கீழே இறங்கி வந்து சொல்கிறதுக்கு காரணம் என்ன, இந்த அத்தியாயம் மூல பாகவதத்தில் பார்த்தா பக்தி யோகம் தியான விதி நியமங்கள் அப்படின்னு போட்டிருக்கோம். ஏன் அப்படி? காரணம் என்னன்னா, உத்தவர் கேள்வி கேட்குறார். என்ன கேள்வி கேட்டாருன்னா, இந்த முதல் ஸ்லோகத்தில், ஓ கிருஷ்ணா, இன்னைக்கு சில ஸ்லோகங்கள் நான் பத அர்த்தம் எடுக்கலை, ஆனால் எல்லா ஸ்லோகத்தோட அர்த்தம் சொல்லிகிட்டே போவேன். நமக்கு எங்கெங்கே அப்படி கொஞ்சம் போக முடியுமோ அந்த இடத்துல அப்படி கொஞ்சம் வேகமாக போகலாம். விஷயம் தத்துவ விஷயம் வரும்போது எல்லா அர்த்தம் பார்ப்போம். ஹே கிருஷ்ணா, இந்த பிரம்மவாதிகள் இருக்காங்களே, நீங்கள் உங்கள் புஸ்தகங்களில் அர்த்தம் இல்லை, அதனால் நீங்கள் அதை பார்த்து ஒன்றும் கவலை நல்லா கேட்டுக்கணும். கையில் எதுவுமே இல்லாமல் இருந்தால் நல்லா கேட்க முடியும். உண்மையாக நாங்களும் எதுவுமே வச்சுக்காமே சொல்லணும். ஆனால் அந்த அளவுக்கு மெமரி பாகவதம் ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு ஞாபக சக்தி அங்கே இருக்க கலியுகத்தில் மக்களுக்கு நமக்கு சரி பரவாயில்ல, கேளுங்கோ. வேதத்தை படித்து தெரிஞ்சுக்கிட்ட அந்த ருஷிகள், அதுக்கப்புறம் நிறைய ஆச்சாரிய பரம்பரை, இவங்க எல்லாருமே அந்த ஸ்ரேயஸ்கரமான மோட்சம், ஸ்ரேயாம்சனை வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டது இந்த ஸ்லோகத்தில். ஸ்ரேயஸ்ஸு பிரேயஸ் అనేది நம்ம கட்டோபனிஷத்து அங்கிருந்துல பார்த்தோம். எது எனக்கு பரம மங்களகரம். அதுக்கப்புறம் இன்னொன்று
பெட்டராக பெஸ்ட்டாக சேர்ந்துக்க வேண்டியது ஒன்றும் கிடையாது, செஞ்சுக்க வேண்டியது. அப்படிப்பட்ட ஸ்ரேயஸானது ஸ்ரேயாம்சி. அப்போ அது ஒன்றாவதாக இருக்கணும், எல்லாருக்கும் அதாவதாக இருக்கணும். அந்த ஒரு ஸ்ரேயஸானது தான் வேதங்கள் பலவிதமாக பல வாட்டி பல இடத்துல என்ன பேசினா கூட அதுதான் பேசியிருக்கேன். ஆனால் ஏன் இந்த பிரம்மவாதிகள் பிரம்மவாதிகள் அந்த வேதம் படித்த அந்த ஆச்சாரியர்களாக இருந்த ருஷிகள் பரம்பரை அதவங்க எல்லாரும் பலவிதமாக ஏன் பேசுகிறாங்க? பகூனி நிறைய வித்தியாசமாக வேறு வேறு மாதிரி அப்படியெல்லாம் சொன்ன மாதிரி பல விஷயங்கள் சொன்ன மாதிரி இருக்கு. ஏன் இப்படிப்பட்ட விஷயங்கள்? இப்போ அப்படிப்பட்ட அதில் அத்தனை சொல்லியிருக்காங்களே, அது எல்லாமே முக்கியமா? இல்லைன்னா ஊதா அஹோ ஏக முக்கியதா? இல்லைன்னா சொல்லு ஏதோ ஒன்று மட்டும் முக்கியமா? என்ன அத்தனை சொன்னால் எப்படி எல்லாம் முக்கியமானு சொல்ல முடியாது இல்லையா? பெஸ்ட்டுன்னு சொல்லும் போதும் லட்சியம்னு சொல்லும் போது லட்சியமும் கோல் ஒன்று தான் இருக்கும். அப்படின்னு உத்தவருக்கு சந்தேகம். ஹம்சகீதை கேட்டதுக்கு அப்புறம் கூட 8 அத்தியாயங்கள் கேட்டதுக்கு பிறகு உத்தவருக்கு இப்படிப்பட்ட ஒரு சந்தேகம் வந்ததுன்னா என்ன சொல்லணும்? பகவான் சொன்னது பூர்ணமாக புரியலன்னு சொல்லணும். உங்களுக்கு எப்படி தான் சார் தெரியும்? உத்தவர்னு நீங்கள் குறைச்சி பேசுகிறீங்க அப்படி இல்லை. அர்ஜுனனுக்கு கூட இப்போ நமக்கு இன்றைக்கி ரொம்ப ஒரு கோயின்சிடென்ஸ். இன்னைக்கு இந்த டாபிக் தொடங்கிறது நேற்றுக்கு பகவத்கீதை பக்தி யோகத்தில் 11 ஸ்லோகங்கள் முடித்ததுக்கு பிறகு சொன்ன 12வது ஸ்லோகம் இருக்க பாருங்க. அது ரொம்ப கன்ஃபியூஸ்டு ஸ்லோகம். ஆனால் அங்கே அர்ஜுனனுக்கு உடனே புரிஞ்சிருக்காது, அதனால கேள்வி கேட்கல. பகவான் பேசிட்டு போயிட்டே இருக்கிறார். நம்ம தான் நேற்றுக்கு அது படிக்கும்போதும் 20 நிமிஷம் 1/2 மணி நேரம் ரொம்ப முக்கியம். அந்த இடம் கேட்டாதவங்களுக்கு கேட்டால் நல்லது. எனக்கு நேற்றுக்கு தான் அது வந்ததுனால இன்றைக்கி இது வந்ததுனால ஐ எம் ஏபிள் டு சி ரெண்டு எப்படி. அங்கே கூட பகவான் முதல்ல அந்த விஷயம் சொல்கிறேன். கேள்வி புரிஞ்சதில்லை உத்தவருக்கு கேட்ட கேள்வி. ஏன்னா புரியலன்னு ஏன் சொல்லணும்னா புரிஞ்சிருந்த இதுக்கு கேள்வி கேட்கணும். ஹம்சகீதை அதாவே அது பூர்ணம் பிரம்ம ஜானத்தின் உபதேசம் பண்ணியாச்சு, துரியமான ஆத்மனை பற்றி. அதுக்கப்புறம் உனக்கு இந்த மாதிரி கேள்வி வருதுன்னா மேபி அந்த கேள்வி பொதுவாக எனக்கு இல்லை, ஆனால் நிறைய பேருக்கு சந்தேகம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போது இங்கே உங்களுக்கு எல்லாருக்கும் கூட இப்போ நான் அதீதி சமன்வயப்படுத்திட்டு பேசினவன்னு சொன்னால் எனக்கு தெரியாது நீங்கள் எல்லோரும் எந்த அளவுக்கு என்ன கிரகிச்சிருக்கீங்க, எந்த லெவலில் இருக்கீங்க. இந்த லெவல் எப்பவுமே கேட்குறவன்ல வித்தியாசம் இருக்கும். அதம் அதிகாரி, மத்தியம் அதிகாரி, உத்தம அதிகாரியாக இருக்கும். சரி, மொத்தத்தில் உத்தவர் கேள்வி கேட்குறார். ஸோ நல்ல கேள்வி தான். நமக்கு அப்பப்போ இந்த மாதிரி கேள்வி வரும். சிரவணம் பண்ண ஆத்தியாத்மிகம் குரு கிட்ட வந்துட்டு இருந்தால் கூட குருன்னு மாற்றலாமா, இன்னொரு இடத்துக்கு போகலாமே அப்படி நடுவில் ஏதோ நிறைய வேறு வேறெல்லாம் காதில் விழுந்து கண்ணில் விழுந்து கண்ணில் கூட விழும் இல்லையா? அதனால அப்பப்போ நமக்கு கூட சந்தேகம் வந்துடும். இப்படிப்பட்ட ஒரு சந்தேகம் சரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாதனால தான் நிறைய பேர் இந்த வேதாந்த ஸ்ரவண சத்சங்கத்தை கூட தொடர்ந்து கண்டினியூ பண்ண மாட்டாங்க. இப்போ பல வருடங்களில் பார்க்குறோம், எத்தனை பேர் வந்தாங்க, எத்தனை பேர் டிஸ்கண்டினியூ பண்ணாங்க, கவனிச்சிருப்போம் இல்லையா? நீங்கள் கவனிச்சுங்கிற இல்லையோ, இங்கே உட்கார்ந்து சொல்கிறவர் கவனிப்பார் இல்லையா?
ஏன்னா நீங்கள் எல்லோரும் பின்னாடி யார் வந்தாங்க போனாங்களன்னு நீங்கள் பார்க்க முடியாது, ஆனால் நான் உங்களை எல்லோரும் பார்க்குறேன். அது அப்படியே இருக்கு. ஏன் இதெல்லாம்னு சொன்னால், ஸ்ரத்தா அதெல்லாம் இல்லாதனால, சாஸ்திரம் ஸ்ரவணம் అనేది எவ்வளோ முக்கியமானு தெரியாதனால, அப்புறம் கொஞ்ச நாளாவது பொறுமையாக கேட்டு தொடர்ந்து கண்டினியூஸாக கேட்டுட்டு எனக்கு கன்விக்ஷன் வரணும். அந்த கன்விக்ஷன் வராதனால, கன்விக்ஷன் வரத்துக்காக அந்த அளவுக்கு பிரயத்தனம் பண்ணல. ஏன்னா கிரகஸ்தர்கள் நிறைய பேர் அப்படி இருந்து தான் இதையும் பண்ணணும், படிச்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும், சத்சங்கத்துக்கு வரணும், வீடெல்லாம் சமாளிச்சுக்கணும், எல்லாம் பண்ணணும். அதனால் கான்சென்ட்ரேஷன், த டிவோஷன், டெடிகேஷன், ஸ்ரத்தா, இது லெவல்ஸ் மாறும். ஆனால் நம்மளோட லெவல் நம்ம வளர்த்துக்கிறதுக்கு நம்ம தான் முயற்சி பண்ணணும். சாஸ்திரம் குரு சொல்லி கொடுத்துட்டே இருப்பாங்க. சரி, விஷயம் என்ன? பகவத்கீதை ஸ்லோகத்தோட சமன்வயப்படுத்தி இதுக்குள்ளே நமக்கு போகணும். பகவான் பேசும்போதே இந்த இடத்துல, இந்த உத்தவகீதையில் முதல் பார்த்தீங்கன்னா 7வது அத்தியாயம் 6வது அத்தியாயம் பார்த்தீங்கன்னா பல படிகள், அந்த பக்தியிலேயே பல படிகள். இப்போ 12வது அத்தியாயம் கீதைன்னு கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும். பக்தி என்பது 5 படிகளாக எடுத்துக்கணும். ஆனால் கூட பக்கத்தில் இன்னொரு வார்த்தை சேர்த்துக்கிறோம். பக்தியோட கூடின சகாம கர்மா, பக்தியோட கூடின நிஷ்காம கர்மா, பக்தியோடு சேர்ந்திருக்கிற ஏகரூப தியானம், பக்தியோடு சேர்ந்திருந்த விஸ்வரூப தியானம், பக்தியோடு சேர்ந்திருக்கிற நிர்குண ஈஸ்வர ஜானம். பகவத்கீதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நான் பேசுகிறது சுலபமாக இருந்திருக்கும், இல்லைன்னா கூட சுலபமாக இருந்திருக்கணும். சுலபமாக தானே பேசிகிட்ருக்கேன், புது வார்த்தைகள் ஒன்றும் இல்லை. ஆனால் 5 படிகள் இருக்குது. அப்போ 5லேயும் பக்தி అనేది காமனாக இருக்கு. அதனால தான் பகவான் நீ எந்த லெவலில் இருந்தாலும் பரவாயில்ல, அங்கேருந்து நீ ஆனால் அடுத்த படிக்கு வரணும்னு வச்சுக்கிட்டு ஆசை மனசில் அந்த திருஷ்டிகோணத்தோடு பிரயத்தனம் பண்ணும். ஆனால் என்னை மட்டும் மறக்காதே, பக்தன் அதுதானே. ஈஸ்வரானே எலிமெண்ட்டுன்னு எடுத்து வைக்கக்கூடாது பக்கத்தில். அதனால தான் லோகத்தில் நிறைய பேர் இன்றைக்கி சொல்ல போகிறார். இந்த முதல் 10 ஸ்லோகங்களுக்குள்ளே அந்த விஷயந்தான் நான் கொஞ்சம் சொல்லிட்டு வரேன். அந்த ஸ்லோகத்தில் அங்கே முடிவு பண்ணும்போது கீதையில் முதல் சொல்லும்போது 3வது ஸ்லோகத்திலிருந்து 11 வரைக்கும் பகவான் மேலே நின்று கீழக்கு டிசெண்டிங் ஆர்டரில் அந்த 5வது படி இருக்க பாரு, அதுதான் அல்டிமேட். எல்லாருக்கும் அடைய வேண்டியது அதுதான் அப்படின்னு சொல்லி, அது முடியலையா 4வது படியில் இருந்துக்கோ, பரவாயில்ல, நஷ்டம் கிடையாது, நீ அங்கேருந்து வருவேன். அதுவும் கஷ்டமா 3வது படியில் இருந்துக்கும், அதுவும் கஷ்டமா நிஷ்காம கர்மா. நான் படின்னு சொன்னால் இங்கே யூடியூப்பில் கேட்குற நிறைய பேருக்கு புரியாது. ஏன்னா பகவத்கீதை எல்லோரும் கேட்கணும் இல்லையோ. மேபி இன்றைக்கி நான் பேசினது அதில் கேட்டு அவங்க கேட்பாங்க. அப்படி சில பேருக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். அதனால் நான் இப்போது அவங்கள எல்லாருமே மனசில் வச்சுக்கிட்டு பேசணும். எனக்கு கண்ணுக்கு முன்னாடி இருந்தது நீங்கள் கொஞ்சம் பேராக இருந்தால் கூட அவங்கள எல்லோரும் எனக்கு பின்னாடி இருக்கும் மைண்டில். ஏதோ பாப்போம் கேட்குறாங்க இல்லையா, அதே பெரிய விஷயமாக தான். அப்போது நிஷ்காம கர்ம 2வது படி, அது முடியல பகவானே, அழாது. 1வது படி சகாம கர்ம நிறைய பண்ணு, பரவாயில்ல, உனக்காக பண்ணிக்கோ. ஆனால் அங்கே கூட எல்லாமே உனக்கு கிடைச்சதில்லை, நீ அனுபவிக்கிறதில்ல, நான் கொடுத்த பிரசாதமாக நினச்சி எடுத்துக்கோ அப்படி சொன்னார். சொல்லி அப்போது
அஞ்சாவது படி தானே சிறந்ததே, நிர்குண நிராகார ஈஸ்வர ஞானம் தியானம். ஆனால் 12வது ஸ்லோகத்தில் சொல்லும்போது அந்த கர்ம பல தியாகம் பண்ணி நீ சகாம கர்ம உனக்காகவே அனுபவிச்சுட்டு இருந்தா கூட அதுதான் சிறந்ததுன்னு சொல்லிட்டாரு. இப்படி தான் புரிஞ்சுக்கிறதே. ஏன் அப்படி சொன்னார்? இப்போ அர்ஜுனன் இந்த உத்தவர் கேட்ட கேள்வியில் கூட ஏன் இப்படி பலதாக இருக்குன்னா என்ன பண்ணுறது, பல பேர் லோகத்தில் நானும் சொல்லி கொடுத்தது நான் ஒன்று தான் வேதத்தில் சொல்லி கொடுத்தேன். ஆனால் அந்த ஒன்று அதுக்கப்புறம் காலகட்டத்தில் இப்படி ஆகி அப்படி ஆகி பல பேர் கைகள் மாறி வாய்கள் மாறி காதுகள் மாறி வாய்கள் மாறி அது அப்புறம் வெளியில் வரும்போது வேறு மாதிரி வரும். அது லோக விஷனில் எப்படியோ ஒரு கம்யூனிகேஷன் பண்ணால் அது 100வது இடத்துக்கு போய் சேர்கிறதுக்குள்ளே அது கலரே மாறி போயிடும். எந்த விஷயமானாலும் அந்த மாதிரி இந்த ஞான விஷயத்தில் கூட அது சகஜந்தான்னு சொல்ல போகிறாரு. அந்த 12வது ஸ்லோகம் கீதை இது நான் படிச்சுக்கிறேன். ஸ்ரேயோ ஹி ஞானம் அபியாசாத். இங்கே எதுக்கு மேலே ஸ்ரேயஸ், எதுக்கு மேலே ஸ்ரேயஸ்ன்னு சொல்லிட்டு வராருங்க. அப்படி சொல்லும் போது இந்த ஞானம் என்பது அபியாசத்துக்கு மேலே ஸ்ரேயஸ்ன்னார். இங்கே கொடுப்புற விஷயம் என்னென்னா அந்த அபியாசம் ஞானம் தியானம், அதுக்கு தான் நான் அவ்வளோ விவரிக்க வேண்டியது. இல்லைன்னா ஒன்றும் தெரியாது. சிம்பிளாக என்ன சொல்லியிருக்கோம், எதுக்கு செய்கிறன்னு தெரியாமல் அதை பற்றி ப்ராப்பர் நாலெட்ஜ் இல்லாமல் செய்கிற தியானத்துக்கு மேலே அபியாசத்துக்கு மேலே ப்ராக்டிஸுக்கு மேலே இந்த தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறது நாலெட்ஜ் இருக்கிறது ரொம்ப பெட்டரு. அப்புறம் ஒருத்தனுக்கு நிறைய நாலெட்ஜ் இருக்கு, ஆனால் இம்ப்ளிமெண்ட் பண்ணல, ப்ராக்டிஸும் பண்ணல, அவனை எசிமுலேட் பண்ணிக்கல, அப்ளை பண்ணல, அந்த வகையும் பேசியிருக்கோம். பட் அந்த டிஸ்கஷனில் இதில் காணும். இங்கே அப்படி இருக்கு. ஸோ அபியாசத்து மேலே ஞானம்னா நீ அபியாசம் பண்ணலன்னாலும் அட்லீஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கிட்டியே, இன்னொரு நாளைக்கு பண்ணுவேன், ஒரு நாளைக்கு டைம் வரும் இல்லை, டைம் முடியும் இல்லையா, எல்லோரும் செட்டில் ஆகிட்டாங்க சார், அப்போ முடியும். பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு, பையனுக்கு வேலை கிடைச்சது எல்லாம் சார், அப்பாவது அபியாசம் பண்ணுறேன். ஆனால் அசல் தெரியாமல் செய்கிறது வேஸ்ட்டாக. அங்கே ரெண்டுமே வேஸ்ட்டாக தான் சொல்லியிருக்கோம். எனக்கு நிறைய தெரியும் ஆனால் பண்ணுறேன் ஆனால் தெரியாது எதுக்கு பண்ணுறேன் நான். ஸோ இப்போ இங்கே அப்படி சொல்லி பகவான் வந்து அப்புறம் சும்மா தெரிஞ்சிருக்கிறதுக்கு பதில் தெரிஞ்சிருக்கணும், அது அப்ளையும் பண்ணால் அது கிரேட்ன்னாரு. அப்படி சொல்லும்போது இங்கே வார்த்தை தியானம், ஞானா தியானம் விசிஷ்யதே. இங்கே ஞானம் தியானத்துக்கு அந்த அந்த இன்டர்பிரிட்டேஷன் கேட்டால் உங்களுக்கு புரியும். இங்கே தியானம்னு அர்த்தம் அறிவோட எதுக்கு தியானம் பண்ணுறேன், யாரை பற்றி தியானம் பண்ணுறேன், அந்த ஈஸ்வரனு ஸ்வரூபம் என்ன, ஈஸ்வரனு ஒரு ரூபமா பல ரூபமா, ரூபம் இல்லையா, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டான். கிளாஸுக்கு வந்து யூடியூப்பில் பார்த்தா தெரியாது, சும்மா அப்படின்னு சொல்லி விசேஷத்தை ஞானாத் தியானம் விசேஷத்தை சொல்லிட்டு அப்புறம் இந்த தியானாத்து அது கூட தாண்டி போய் பகவான் கர்மபல தியாகம் விசேஷத்தை அன்னார். அது ஏன் அப்படி சொன்னார்ன்னு நான் சொல்லியிருக்கேன். ஜஸ்ட் டு ப்ளீஸ் த மெஜாரிட்டி, ப்ளீஸ் த மெஜாரிட்டி. அதனால் மெஜாரிட்டி பீப்புள் இந்த டெமோக்ரஸியில் ப்ளீஸ் பண்ணுறது இல்லை. ஏன்னா அந்த ஜெயிச்சவனும் இந்த ஜெயிக்காதவங்க எல்லாருடைய ஓட்டு கணக்கு பண்ணால் கம்மி.
இல்லை இப்போ காலத்தில் நடந்த சில குழப்பங்கள் பார்த்தீங்கன்னா సింగిల్ లార్జెస్ట్ పార్టీ అనేది అన్నా కూడా பார்க்காம பிரிஞ்சு இருக்கிற 2-3 பேர் சேர்ந்து வந்தால் நீங்கள் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிக்கோன்ற ரூலு ரொம்ப பெரிய தப்பு. அது தப்பு இல்லை. அது அவசரத்துக்கு கூடுறாங்க. அப்போ சிங்கிள் லார்ஜஸ்ட் யார், அப்போ அவனுக்கு தானே ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். அப்படி ஒரு சட்டம் கொண்டு வரணும். சரி, பகவான் இப்போதைக்கு காம்ப்ரமைஸ் ஆகிறார். ஆகிட்டு என்ன அது நான் சொல்லலேன்னு அப்புறம் இந்த கொஞ்சம் ஈஸ்வர ஆராதனா பக்தி அப்புறம் இந்த வைதிக தர்மத்திலே இருக்க மாட்டான். அந்த நாள் அர்த்தவாதமாக வச்சுட்டு ஞானாத் கர்மபல தியாகம் అనేది ரொம்ப முக்கியம்னாரு. அப்புறம் அந்த கர்மபல தியாகம் என்னன்னு விவரிச்சிருக்கோம். அதனால அப்புறம் வரப்போகிற அந்த தியாகத்துக்கு அப்புறம் என்ன ஆகும், சாந்தி அன்னார். அதெல்லாம் கரெக்டாக புரிஞ்சுக்கணும். ஒரு வார்த்தை ஒரு சந்தர்ப்பத்தில் எதுக்கு என்ன பேசிட்டாருன்னு. இப்போ இது ஞாபகப்படுத்துறதுக்கு காரணம் என்னன்னா, இங்கே கூட பகவான் வருத்தப்படுறாரு. அப்படி இருக்கும் அவருடைய பார்த்து. என்ன பண்ண உத்தவா, சரி நீ நல்ல கேள்வி தான் கேட்டிருக்க பாரு என்ன ஆயிடுச்சு. 2வது ஸ்லோகம் கூட உத்தவர் கேள்விதான், கண்டினியூஷன். நீ வேதவாதிகள் பிரம்மவாதிகள் சொல்கிறது மட்டும் இல்லை, நீயும் இப்போது எனக்கிட்ட சொன்ன, அப்புறம் நீ பகவத்கீதையில் அர்ஜுனனுக்கு அந்த மாதிரி சொன்னதையும் கேள்விப்பட்டிருக்க. நீயும் ஒன்று முக்கியமாக எதுமோ சொல்கிறேன் அப்படின்னு கேட்குறான். நீ ஏதோ முக்கியமாக இது ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொன்ன. அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா பலதெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ பலதெல்லாம் சொல்லணுமா, இல்லை நீ சொன்னது இது ஒன்று பண்ணுமா? கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கேன். 2வது ஸ்லோகம் படிக்கிறோம். பவதோ தாஹ்ருத ஸ்வாமின் பக்தி யோகேன பேக்ஷிதஹ. யோகோ நான் கேன்னு படித்தேன். பக்தி யோகோ நேக்ஷிதஹ பக்தி யோகோ நிரஸ்ய சர்வதः சங்கம் நிரஸ்ய சர்வதः சங்கம் ஏன த்வயா விஷேன்மனः மனः. ஹே சுவாமின் பிரபோ, பகவான் கூப்பிடுறாரு. எந்த எதிர்பார்ப்பு இல்லாத ஆபேட்சை எதுவுமே இல்லாத அப்படிப்பட்ட நிஷ்காம பக்தி யோகம் பற்றி நீ உபதேசம் பண்ண. எதுவுமே எனக்கு எட்டணுன்னு ஆசிக்காமல் செய்கிற பக்தி இருக்கு பாரு, அனன்ய பக்தி, ஏகாந்த பக்தி, அது ரொம்ப சிறந்ததுன்னு சொல்லிட்டு நீங்கள் உபதேசம் பண்ணிட்டீங்க. எந்த உபதேசத்தினால எதை அனுசரிக்கிறதுனால லோகத்தில் இருக்கிற எல்லா விஷயங்கள்லேருந்து மனசுடைய அட்டாச்மெண்ட்டு விட்டுட்டு விடுவிக்கப்பட்டு உன்ன அனுராகம் அட்டாச்மெண்ட் ஏற்படும். உன்ன மேலே மனசு இப்படி பலதாக போகிற இந்த மல்டிப்ளிசிட்டி, இந்த டைவர்சிட்டியிலேருந்து இந்த எந்த எதிர்பார்ப்பில்லாத இப்படிப்பட்ட பக்தி செய்யும்போதும் உன்னிலேயே லீனமாய் உன்னை பக்கமே நீதான் அதே ஒரே வஸ்துவாக வச்சுக்கிட்டு மனசு ஏகாகிரமாக இருக்கும். அதோடைய பலம் உன்னிலேயே லக்னமாகும், ஏகாகிரமாகும், லயிச்சிடும் அப்படின்னு நீ சொன்ன. மேலே அவங்க அப்படி சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் சொன்ன இந்த நிஷ்காம பக்தி யோகம் என்ன, அது கிளியராக சொல்கிறாரு. அனபேட்சிதா பக்தி யோகா அப்படின்னு அர்த்தம். நிஷ்காம பக்தி யோகம் நம்ம பகவத்கீதா அந்த படிகள் பார்க்கும்போது 2வது படியில் தானே நிஷ்காம பக்தி இருக்கு. அப்போ அது மட்டும் போதும்னு தோன்ற மாதிரி இருக்கே. பார்த்தீங்களா, இது எப்போ கேட்குறான் இந்த கேள்வி?
ஹம்சகீதை கேட்டதுக்கப்புறம் நமக்கு கூட இப்படிப்பட்ட சந்தேகம் இருக்கலாம். சந்தேகம் ஒன்றும் இல்லை, இன்னும் அந்த நிர்குண பிரம்ம ஜானம், த ஹையஸ்ட் டீச்சிங் ஆஃப் தி ஆத்ம தத்துவம், அதில் தான் மனசு பிரயத்தனம் சக்தி ஸ்ரமம் டைம் எல்லாம் அதுக்கு தான் అని தைரியமாக விட்டி கொடுக்குற மனப்பான்மை வந்ததா? கஷ்டம், எல்லாருக்கும் வந்ததுன்னு சொல்ல முடியாது. ஏதோ ஒரு விதத்தில் அங்கே ஒரு பிளாக், தடம், பயம். அது அப்படி, அது தப்பு, நீ லாய்க்கில்லைன்னு சொல்லலை, அது அப்படி தான் இருக்கும். நீ ஐயா இன்னும் போய் சேர வேண்டியது இன்னொரு படி இருக்கே, போய் சேர வேண்டியது இன்னொரு படி இருக்கே, நான் எப்போ அந்த படியில் இருப்பேன்? இன்னொரு ஆச்சரியம் என்ன தெரியுமா? 12வது ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் அப்படி சொன்னாரா, ஆனால் அடுத்த 13வது ஸ்லோகத்தில் உடனே கம்ப்ளீட்டட் டாபிக் மாற்றிட்டு அந்த 5வது அடி அடைஞ்ச அந்த உன்னதமான அந்த ஞானி, அந்த பக்தன், அவனுக்கு நீ ஏதாவது பேர் வை, அவன் எப்படி இருப்பாருன்னு இப்படி இருக்கணும். அதனால அவர் அப்படி இருப்பாருன்னு நான் சொல்ல போகிற இந்த 7 ஸ்லோகங்கள் நீ உன்னை அசஸ் பண்ணுறதுக்கு கொஷின் பேப்பர் அது படித்தாவே இப்போ அடுத்த வாரம் நல்லா தெரியும் நம்ம எங்கே இருக்கிறோம், எங்கே நின்று இன்னும் போகணும். அப்போ அதெல்லாம் நமக்கு அந்த ஸ்தித பிரக்ஞனுடைய லட்சணங்கள், சாதகனுக்கு சாதனங்கள், போய் சேர வேண்டியவனுக்கு இண்டிகேட்டர்ஸ். ஸ்தித பிரக்ஞ லட்சணங்கள் 2வது அத்தியாயம் பேசும்போது கூட அந்த விஷயம் சொன்னோம். அதே மாதிரி இப்போது அந்த பகவான் இவ்வளோ எலாபரேட் பண்ண போகிறார். செகண்ட் டாபிக் அல்டிமேட் அனும் போது அங்கே வருவார். அப்போ இந்த கேள்வி எல்லாமே இந்த 2வது படி என்றார் இங்கே நிஷ்காம பக்தி. என்ன பகவத்கீதையும் சொல்லிக் கொடுக்குற எனக்கும் சந்தேகம் வரணும் இல்லையா? இப்போ அங்கே அப்படி பேசியிருக்காரு, இப்போ இங்கே சொல்கிறாரு. உத்தவர் கேள்வி கேட்குறான், அப்போ நானும் சிந்திக்கணும் இல்லையோ? சிந்திச்சு எனக்கு கன்விக்ஷன் ஆகிற மாதிரி என்னுடைய இந்த இவ்வளோ சிரவணம் இவ்வளோ எல்லாத்தையும் சேர்த்து நானும் ஒரு சிந்தசைஸ் பண்ணி முடிவுக்கு வரணும். அதனால் ஃபைனல்லி த மோஸ்ட் எஃபர்ட் என்ன மேலே தான் இருக்க, அவங்கள மேலே. அதுதான் இப்போ பகவான் வரப்போகிற ஸ்லோகங்கள் கூட சொல்ல போகிறாரு. விஷயம் ஒன்று தான்ப்பா, சொல்லி கொடுத்தது ஒன்று தான். என்ன பண்ண, ஒருத்தர் ஒரு மாதிரி சொல்லுவார். இப்போ நான் பேசின மாதிரி இன்னொருத்தர் பேசுவார், சுவாமிஜி பேசின மாதிரி நான் பேச முடியாது. நம்ம இந்த பாஹ்யமான விஷயங்களை வச்சுக்கிட்டு அவருடைய பாஷை, வே ஆஃப் எக்ஸ்பிளைன் இதெல்லாமே பார்த்துட்டு இருந்தால் நீ எங்கேயுமே போக முடியாது. எங்கே எல்லா இடத்துல ஏதோ ஒரு குறை தெரிஞ்சிட்டே இருக்கும். அதனால் நீ ஒழுங்க எங்கேயுமே அந்த சிஸ்டமேட்டிக் ரெகுலர் கன்சிஸ்டண்ட் ஸ்டடி பண்ண மாட்டேன். இதுதான் நிறைய பேர் செய்கிற ஒரு பெரிய தவறு. அது தெரிஞ்சு செய்கிறாங்களோ தெரியாமல் செய்கிறாங்களோ தெரியல. அப்படி இல்லாமல் நமக்கு சாலிடாக ஒரு மினிமம் 5 இயர்ஸ், ஒரு 7 இயர்ஸ், என்ன கீதெல்லாம் முடிக்கிறதுக்கு அவ்வளோ டைம் ஆகும் மினிமம். இந்த உபனிஷத்தில் அது ஃபஸ்ட்டு ரவுண்டு ஸ்டடி மாதிரி தான். அதுக்குள்ளே நீ எவ்வளோ பக்குவமாகறியோ, எந்த அளவுக்கு கன்விக்ஷன் வருதோ, அது டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் ஓன் மனன நிதித்தியாசனங்கள் அண்ட் ரெகுலாரிட்டி. இந்த ஸ்ரவணத்தில் ரெகுலராக இருக்கிறது இவ்வளோ இருக்க சரியா? அப்போ இது எல்லாத்தையும் நீ மனசில் வச்சுக்கிட்டா பகவான் என்ன பதில் கொடுக்க போகிறாருன்னு பார்க்குறோம். ஸ்ரீ பகவானுவாச்ச. எதுக்கு கீதா ஸ்டைலுக்கு போகணும்?
श्रीभगवानुवाच भागवतं स्टैल् कालेन नष्टा प्रलये वाणीयं वेदसंज्ञिता मयादौ ब्रह्मणे प्रोक्ताः प्रोक्ताः वेंड प्रोक्ताः அது நவுன் இல்லை मयादौ ब्रह्मणे प्रोक्ता धर्मो यस्यां मदात्मकः பகவான் என்ன சொல்கிறாருன்னா இதெல்லாம் கூட சிம்பிள் ஸ்லோகங்கள் தான், ஆனால் உள்ள தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் வர 4-5 ஸ்லோகங்களுக்குள்ளே முடிப்போம். வேதமனை எது இருக்கின்றனதோ அது என்னுடைய வாணி. நானே தான் அந்த நானே சப்த ரூபம் இருக்கு, சப்த பிரம்ம. அதனால தான் வேதம் என்ன பிரம்மமே தான், சப்த பிரம்ம. நாமரூபம் இல்லை பிரம்மனுக்கு. அப்போ எப்படி தெரிஞ்சுக்கிறது? அந்த நாமரூபம் இல்லாத பிரம்மம்னு சப்த பிரமாணத்தினால தான் தெரிஞ்சுக்க முடியும். இப்படி நான் நாமரூபம் இல்லாத பற்றி எப்படி சார் நீங்கள் பேசுகிறீங்க? நாக்கு இருக்கிறதுனால தான் பேசுகிறேன். அப்படி நாமரூபம் இல்லாததை சொல்லி கொடுக்க முடியாதது, மனசு கெட்டாதது சப்தமாக இப்படி சொல்லி தான் ஒருத்தனுக்கு இந்த ஞானத்தினை கொடுக்க முடியும். வேறு வழி இல்லை. 6 பிரமாணங்களிலும் சாஸ்திரத்தில் சொல்கிறேன், ஒரே ஒரு அவைலபிள் வந்து சப்த பிரமாணம். அது என்ன சப்தம்? அலௌகிக சப்தம், நாட் லௌகிக சப்தம். அலௌகிக சப்தம் இல்லை, அபௌருஷேய சப்தம். அது யாரோ ஒரு காலத்தில் ஒரு மனிதன், ஒரு ப்ராஃபெட் மத ஸ்தாபன், அவங்களெல்லாம் அப்படி எழுதுனது கிடையாது. அது அப்படி சொன்னதில்லை. சிருஷ்டி ஆரம்பத்திலே சிருஷ்டி எப்போ இருக்கின்றதோ அப்போவே வேதமும் இருக்கின்றது. அதுதான் பெருமை. இது எப்படி கண்டுபிடிச்சாங்க, எப்படி கிடைச்சதுன்னா கிடைச்சதே பாக்கியசாலிகள் இல்லை பாரத தேசத்தில் பிறந்த நம்ம. அதனால் நமக்கு கிடைச்சது இருக்கு, இன்றைக்கும் கேட்குறோம், படிச்சுக்கிறோம். இப்போ பகவான் என்ன சொல்கிறார்? அப்படிப்பட்ட இந்த என்னுடைய வேத வாணி இருக்கு, காலக்கிரமத்தில் நஷ்டமாயிடும். காலம் అనేది ஒன்று எஃபெக்ட் பண்ணுறதில் எல்லாத்தையும் அது புஸ்தகமாக இல்லைன்னு கூட அது எப்படியோ அந்த காலம் மாறும்போது, பிரளயம் எல்லாம் டிசல்யூஷன் ஆகும்போதும், இந்த டிஸ்ட்ரக்ஷன் అనేది வரும்போதும், இங்கே பகவான் வந்து காலேன பிரளயே என்றார். பிரளயம் అనేది எப்போ அவருடைய கணக்கில், பிரம்மாஜி கணக்கில் பார்த்தோம்னா பாகவதம் படி ரொம்ப நீண்ட காலம். பிரம்மாஜி தூங்கிட்டா ஒரு நாள், அவர் தூங்கிட்டா அந்த பிரளயம்தான். அவர் மறுபடியும் எழுந்திரிச்சா அவருக்கு பகலன்னா இங்கே சிருஷ்டி திரும்பி ஆரம்பம். அந்த சமயத்தில் நான் யாருக்கு முதல் சொல்லி கொடுத்தானோ, மயா ஆதோ, என்னால் முதல்ல அந்த பிரம்மதேவனுக்கு, என்னுடைய முதல் பிள்ளை, மூத்த பிள்ளை பிரம்மணே. இங்கே பிரம்மணேன்னா அந்த சதுர்முக பிரம்மக்கு மயா ஆதோ புரோக்த தர்மம், நான் என்னால் சொல்லப்பட்ட அந்த தர்மம் என்றார். ஏன் தர்மம்னே வார்த்தை உபயோகப்படுத்துகிறாரு? ஏன்னா தர்மம் இல்லாமல் பிரம்மம் அடைய முடியாது. தர்மம் பேஸ் பண்ணி தான் பிரம்மத்துக்கு வழி. நல்லா ஜாக்கிரதையாக கேட்கணும். கொஞ்சம் டாபிக் அப்படி அப்படி சொல்லி சோஷியல் பொலிட்டிக்கலாகவும் போகிறோம். அப்படி இருக்க கனெக்ஷன் இருக்கு. கரெக்டாக சூழ்நிலை கூட அப்படி தான் இருக்குது. பகவத்கீதை கனெக்ஷன் அப்படி தான் இருக்குது. பார்த்தீங்களா?
காட்ஸு அருள் என்ன அப்படி சொல்லி கொடுக்குறவனுக்கு சுலபமாக இருக்கு. அதனால் கடவுளோட கிருப்பனை எங்கோ தேடக்கூடாது. நமக்கு அப்படிப்பட்ட ஒரு கிளியர் தாட் அண்டர்ஸ்டாண்டிங் உள்ளே கொடுக்குறாருன்னா பகவானோட அருள், அந்த சக்தி அப்படி கிளாரிட்டி வரும். இது நீங்கள் கவனிச்சுட்டு இருந்து போக போக உங்களுக்கே தெரியும். நாங்கள் தினந்தோறும் பல வாட்டி பல விஷயத்தில் இப்படியெல்லாம் தோணும். டக்குன்னு கேட்டுருந்த சுவாமிஜி கரெக்டாக இன்றைக்கி அந்த பாயிண்ட் தான் சொல்லியிருப்பார். அப்படி இருக்கும். அதே சும்மா சொல்லிக்கிறது இல்லை, அதே நடக்கிறது, அவ்வளோதான். அப்புறம் இதுக்கு என்ன சொல்லணும்னு சொல்லிட்டு அப்படி புக்கு திறந்த கரெக்டாக அந்த அத்தியாயம் எந்த அத்தியாயத்தில் இருக்குது அந்த ஸ்லோகம் இது சில வாட்டிக்கு ஞாபகம் வராது இல்லையா? அங்கே இருந்து இருக்கணும் அப்படின்னு பேஜ் திறந்த கரெக்டாக அந்த இடத்துல வருது. அது ஒன்றும் பெருமை இல்லை பெருசு, அதெல்லாம் ஈஸ்வரன் வேணும்னு நமக்கு அப்படின்னு வழி சுலபம் பண்ணி விடுறாருன்னு தெரியணும். சரி, என்ன சொல்கிற அப்படி நான் என்னால் சொல்கிற தர்மம் என்றார். இங்கே பாகவத தர்மம்னே எடுத்துக்கிறோம். எப்போன்னு தர்மம்னு சொன்னால், பாகவத தர்மம்னு சொன்னால் அதுக்கு அடிப்படை எல்லாம் வரும். அதனால இதில் பிரகலாதனாவதை கௌமாரே ஆச்சரேத் பிராக்ஞः பாகவதான் தர்மான் இஹ. அந்த அசுர குழந்தைகளுக்கு சொல்லும் போதும் என்னுடைய மித்திரர்களே நண்பர்களே கேளுங்கோ, சின்ன வயசில் இப்போனுந்தே அந்த பாகவத தர்மத்தினை புத்தி விவேகம் இருக்கிறவன் இப்போனுந்து ஆரம்பித்து அனுசரிச்சுக்கணும். எனக்கு எப்படியோ எனக்கு போஸ்ட் நேட்டல் ஸ்பிரிச்சுவல் கிளேஸு கிடைச்சது, நாட் ஆன்டிநேட்டல். போஸ்ட் நேட்டல் என்ன தெரியுமா? கர்ப்பத்தில் இருக்கும்போதே, இன்னும் டெலிவரி ஆக முந்தே. நம்ம என்னடா பண்ணுறோன்னு டெலிவரி ஆகிறதுக்கு முன்னாடி கிண்டர் கார்டன் கேஜியில் ஷீட்டு வாங்கி வச்சுருக்கோம். இவனுக்கு இன்னும் பிறக்கல. அவன் அங்கே வந்து போஸ்ட் ப்ரீநேட்டல் கோர்ஸில் வந்து பிரகலாதன் நாரதர்கிட்ட இருந்து அப்போவே கேட்டு வெளியில் வந்துட்டான். அதனால தான் அப்படியே தான் ஜம்முன்னு தங்க மாதிரி இருக்கான். இது தெரியணும். குழந்தை பெற்ற எல்லா கேர்ள் மேரேஜ் ஆன எல்லாருக்கும் தெரியணும் இந்த விஷயம். அதுக்கு தான் இன்னைக்கு கொஞ்சம் சோஷியல் பொலிட்டிக்கலாக பேசுவேன்னு சொன்னேன் இல்லையா? ஆல்ரெடி ஒரு பாயிண்ட் கிடச்சது இல்லை. அவங்களுக்கு புரியுறதா இல்லையா கேட்டுக்கிறாங்களே இல்லை, நீங்கள் சொல்லுங்க, நல்லா அன்பாக சொல்லுங்க, பிரேமையோடு சொல்லுங்க. இது சத்தியம், இது இப்படி தான் சாஸ்திரம் சொல்லியிருக்கேன், குரு சொல்கிறாரு, கிருஷ்ணர் எப்படியோ எப்படி கன்வின்ஸ் பண்ணுறீங்களோ பண்ணுங்க. எனியோ குழந்தை பிறக்கும். ஆனால் அதுக்கு அந்த டைமில் செய்ய வேண்டியது, இருக்க வேண்டியது, பாவிக்க வேண்டியது, படிக்க வேண்டியது, அதெல்லாத்தையும் சொல்லி பண்ண வைக்கணும். ஏன் அதெல்லாம் பண்ணலன்னா குழந்தை பிறக்காத இடம் அந்த மாதிரி வாதம் பண்ணுற மாதிரி இருப்பான். இப்போ மாடர்ன் சில்ட்ரன் எல்லாம் அப்படி இருப்பான். அப்படி இல்லைன்னா அது எஃபெக்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணோம். ஓகே, the mother's thoughts and the emotions and the habits and the behavior எல்லாமே குழந்தையோட சைக்காலஜின்னு எஃபெக்ட் பண்ணுவோன்னு சயின்ஸு கூட பண்ணுறதில்லை. நீ சயின்ஸ் படிக்கிற இல்லை அப்படின்னு கொஞ்சம் நம்மளு கூட அப்படி பேசி எப்படியோ கன்வின்ஸ் தெரியலன்னா எப்படி ரொம்ப ஏதோ சொல்ல வேண்டாது, புரியாத விஷயம் இல்லை, சிம்பிள் மை டியர். ஓகே, அதனால் அந்த ஜீவ உள்ளே வந்து இருக்கிறது ஏதோ அது இப்படி ஆசிச்சுட்டு வருது. இங்காவது என்னை வந்து ஹம்கி டம்கி சாட்டானே வால் மேல் அப்படி பண்ணாமல் நல்ல ஏதாவது பண்ணி வழி காட்டுவாங்களான்னு ஆசிச்சு தானே வரும்னு கபிலகீதத்தில் சொல்லியிருக்காங்க. இப்போ ப்ராப்ளம் என்னன்னா சாஸ்திரத்து மேலே நம்பிக்கை இல்லை. சாஸ்திரம்னு இது என்ன டாக்மா, இதெல்லாம் சும்மா அவங்கள பிளைண்ட் பிலீஃப் அப்படின்னு. ஏன்னா சாஸ்திரம் படிக்கலை, கேட்கலை, இது சொல்லி கொடுக்கறது இல்லை. அந்தந்த ஸ்கூல் அந்தந்த லெவலுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் இல்லையா? ஸோ ஒன் இஸ் ஃபேமிலி இன்ஸ்ட்ரக்ஷன், ஒன் இஸ் சோஷியல் இன்ஸ்ட்ரக்ஷன்.
స్కూల్ సోషల్ దానే ధర్మం అనే వార్త அந்த தர்மம் అనేది மனுஷனுக்கு பேஸாக இல்லைன்னா அவனுடைய வாழ்க்கை வீணாக போயிடும். அவனால் அவனுக்கு மட்டும் இல்லை, பல பேருக்கு நஷ்டம் ஏற்படும். அப்போ அந்த தர்மத்தின்னு யார் சார் முடிவு பண்ணுவாங்கன்னு கேள்வி வரும், எல்லா புத்திக்கு வரும். அப்படி வந்ததுனால தான் இந்த லோகத்தில் முக்கியமாக இப்போ இருக்கிற சினாரியோவில் எல்லாருக்கு என்ன நீ சொல்கிறது தான் கரெக்டாக, என்ன நான் அப்படி அணி இப்படி அணி சொல்லி எங்கள் மதம் அது அணி இது அணி பலதெல்லாம் இந்த டீவியேஷன் అనేది மாயா செய்கிற ஒரு குழப்பம். இது பகவானே ஒத்துக்கிற காலம் அன்னார். சரி, காலம்னே சாஸ்திரம் இருக்குல்ல, போர்டு வச்சுருக்காங்க இல்லையா, கிளாஸ் நடக்கிறதுன்னு எத்தனை பேர் பார்த்துருப்பாங்க. ஒடுங்க வந்து பாகவதம் கேட்க வேண்டியது தானே. தோணாது மனசு. இதெல்லாம் காலம் தர்மம். ஸோ பாகவத தர்மம் அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பாகவத தர்மம் திரும்பி பக்தி, அப்புறம் வைஷ்ணவர்கள், விசிஷ்டாத்வைத்தர்கள். ஏன்னா பாகவதம் ரொம்ப பிடிக்கிறது, ரொம்ப பாப்புலராக சொல்லிக் கொடுக்கறது, பிரச்சாரம் பண்ணுறது எல்லாம் வந்து அந்த விசிஷ்டாத்வைத்தர்கள் மகாத்மர்கள் நல்லா பண்ணுறாங்க. அதாவது சொல்லி கொடுத்துட்டு அப்படி பண்ணலன்னா அவங்க அந்த படியில் அப்படி இருப்பாங்க, அவங்களும் வருவாங்க நிதானமாக இப்படி. ஆனால் இவ்வளோ டீப் அனாலிசிஸுக்கு போகணும், படிச்சுக்கணும். அந்த படிகள் అనేది சொல்லியிருக்கார் అనేది புரிஞ்சுக்கணும். அப்படி இல்லை, இப்படி தான் எங்களுக்கு வைகுண்டம் முக்கியம், எங்களுக்கு பெருமாள் தான் முக்கியமாக இருந்துட்டா அப்போ எப்படி நீ நிர்குண பிரம்ம தத்துவத்துக்கு அது வரலன்னு ஸ்ரேயஸ் అనేది இல்லை, பூர்ண பலம் இல்லைன்னு தானே வேதம் சொல்லுது. அதனால அது அவங்களுக்கு சௌகரியமாக அது இன்டர்பிரேட் பண்ணிக்கிறாங்க. வருவேன் அந்த பாயிண்ட்டுக்கு இப்போது பகவானை கொண்டு வர்றார். ஸோ இங்கே சொல்லி தர்மமணி சொல்லிட்டு விட்டுட்டா எதுக்கு அந்த தர்மம் தெரியுமா? நார்மல் தர்மமணி வச்சுக்கோ, என் தர்மமணி யாருக்கு தெரியாது சொல்லுங்க, யாருக்கு தெரியாது. படிக்காத கிராமத்தில் இருக்கிறவங்க கூட அப்படி பண்ணாதப்பா அது தர்மண்டா அப்படின்னு சொல்லுவான். அது எப்படியோ வருது. சரி, தர்மம் எதுக்கு இல்லை, பாகவத தர்மம்னு பேர் கொடுத்தா கூட இது எதுக்குன்னா எஸ்யாம் எது அனுசரிக்கிறதுனால, எது ஃபாலோ பண்ணுறதுனால, எது நீ காப்பாற்றுறதுனால அது ஒன்றும் காப்பாற்றும். அது நார்மல் ஸ்டேட்மெண்ட்டு. தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதா. இங்கே எஸ்யாம் மதாத்மகம் இந்த வார்த்தை முக்கியம். எந்த தர்மம் வந்து இங்கே மத்தனை உபயோகப்படுத்துகிறார் பகவான். மத்தன்னு என்னுடைய ஆத்மஸ்வரூபத்தின் அதை தெரிவிக்கும். இந்த வார்த்தை முக்கியம், மதாத்மகம். அதுக்கு ஜென்ரலாக டிரான்ஸ்லேஷனில் யாராவது எழுதும்போது எந்த புஸ்தகத்தில் அது கூட அந்த அளவுக்கு அங்கே எழுத முடியாது கிளியராக. இங்கே என்ன சொல்கிறாருன்னா, எது அனுசரித்ததுனால, எது நீ கேட்டதுனால அது வந்து அது என்னை பற்றே குறிக்கும். அதோடைய ஹார்ட், அதோட மையம், ஹிருதயம் நான் தான்றார். இங்கே கொஞ்சம் சிந்திக்கணும். எப்போ பகவான் நானுன்னு சொல்லும்போது ஆமாம் கிருஷ்ணா தான், எல்லா கிருஷ்ணா. இந்த மத்தனை வார்த்தை கிருஷ்ணா இல்லை, வாசுதேவ பிள்ளை இல்லை, விஷ்ணு இல்லை, நாராயண் இல்லை, பிரம்மம். எப்படி அதுக்கு நிறைய ரிகலெக்ட் பண்ணிக்கோ. எங்கே 15வது அத்தியாயத்தில் கீதையில் பகவான் வந்து முடிவாக சொல்லும்போது வேதைஷ சர்வை அகமேவ வேத்யா. நீ என்ன படிச்சியோ, என்ன படிக்கலையோ, என்ன சாப்பிட்டியோ, என்ன சாப்பிட்லையோ, எங்கே பிறந்தையோ, என்னமோ எனக்கு தெரியாது. நீ எப்படி பண்ணால் என்ன செஞ்சால் கூட உன்னை நீ உணர்ந்தியா, நீ யாருன்னு உனக்கு தெரிஞ்சதா, உன்னுடைய ரியல் ஐடென்டிட்டி
பயோடேட்டா என்ன தெரிஞ்சதா? அகம் வார்த்தனை அங்கே பகவான் அஃப்கோர்ஸ். ஆனால் அவர் அகம்னு சொல்லும் போது பிரம்ம பாவத்தில் சொல்கிறார் அர்ஜுனனுக்கு, கிருஷ்ண பாவத்தில் இல்லை. லோகத்தில் இருக்கிற எல்லாரும் கிருஷ்ண. அப்போ வியாசர் என்ன பண்ணுவார்? அத்தனை புராணங்கள் எழுதிட்டு சைவர்கள் எல்லாரும் சண்டைக்கு வரமாட்டான். அதுதான் சண்டை நடந்துச்சு. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இப்படிப்பட்ட அழகான ப்ராட் மைண்டடாக டீச்சிங் இருக்கும்போது ஏன் இப்படி நடந்ததுன்னு பகவான் சொல்கிறார். அதையும் எனக்கே தெரியலன்றார். எனக்கே தெரியலன்னா அவர் சிம்பிளி இஸ் புட்டிங் திஸ் ஏ பார்ட் ஆஃப் த கேம் அந்த மாதிரி. ஆனால் இப்படி ஏன் நடக்கிறது? இதோ இந்த மாதிரி தான் காலகட்டத்தில் நஷ்டமாயிடுது. சரி, ஒரு ஸ்லோகத்தை இவ்வளோ நேரமாக யாராவது விருப்பாங்க, இந்த மாஸ்டருக்கு டைம் பார்த்துக்கிறது இல்லை. இப்படி சரி, மதாத்மகம் வேதைச்ச சர்வை அகமேவ வேத்ய, வேறு எதோ வேடல கிடையாது. இது ஒன்று தான். நீ என்ன படிச்சியோ படிக்கலையோ, என்ன சம்பாதிக்கலையோ, நீ விரதம் பண்ணுறியோ, ஃபாஸ்டிங் பண்ணுறியா, அள்ளி சாப்பிட்றியா, எனக்கு தெரியாது. நீ தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏதாவது வழி தெரிஞ்சதா, பிரயத்தனம் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி அடுத்த ஸ்லோகத்தில் புரிஞ்சது. இப்போ அந்த 2 வார்த்தை, இந்த தர்மம் அந்த சென்ட்ரல் தீம் ஆஃப் தி வேதா. வேதா எதுக்கு வந்தது, என்ன பேசுறது, வேதாந்தம் என்ன பேசுறது, அந்த ஆத்மா, ட்ரூத், சத்தியம் ஒன்று அது தெரிவிக்கிறதுக்கு இருக்கு. ஆனால் தேன புரோக்தாச்ச புத்ராய மனவே பூர்வஜாயசா ததோ ப்ருக்வாதயோர் க்ருண்ஹன் ததோ ப்ருக்வாதயோ சப்த பிரம்ம மஹர்ஷயः. இங்கே கொஞ்சம் சரி, நான் அப்படி பிரம்மதேவனுக்கு முதல் சொல்லி கொடுத்தேன்னா, அப்போது ஒரு குழந்தை பிறந்தான். பகவானுக்கு ஒரே ஒரு குழந்தை பிறந்துச்சு, பிரம்மதேவன். முதல்ல அவனுக்கு உடனே இந்த ஞானம் கொடுக்கணும், உடனே ஞானம் கொடுக்கணும். அதனால் நமக்கு பெற்றோர்களுக்கு என்ன இருக்கணும்னா, இந்த குழந்தை வைதிக தர்ம பரம்பரை சம்பிரதாயம் அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு வாழற குழந்தைய இது முதல்ல இருக்கணும். மிச்சம் லட்சங்கள் எல்லாம் அப்புறம். அப்படி பேரண்ட்ஸ் 2 பேரும், now again I am coming to the family and social, இங்கே இருக்கு 2 பேர் நினச்சிட்டு அந்த குழந்தை டீனேஜுக்கு வர வரைக்கும் அவன் ஃபோக்கஸ் பண்ணி 2 பேரும் பண்ணணும். அங்கே 2 பேரில் யாராவது ஒருத்தர் ஒத்துக்கலைன்னா அங்கே ப்ராப்ளம். திஸ் இஸ் த மேஜர் காஸ். இப்போது நம்ம எல்லோரும் நம்ம நினச்ச மாதிரி குழந்தைகளை வளர்த்த முடியல. சில பேருக்கு இப்போ இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் கேட்குறவங்களுக்கு இப்படியெல்லாம் பண்ணலையே, இப்படியெல்லாம் சொல்லித்தரலையே, இப்படியெல்லாம் ஆகலேன்னு இருக்கும். அப்படி நினச்சிட்டு நம்ம போய் ஏதாவது சொல்லி பண்ணலாமா மாற்றலாமன்னா முடிய மாட்டேங்குது. என்ன அவங்க பெருசாயிட்டாங்க கொஞ்சம், இல்லை இங்கே தாய்மார்கள் கேட்ட ஸ்திரீ வீட்டில் பர்த்த வேறே மாதிரி இதெல்லாம் கேட்கல, அவர் இதெல்லாத்தையும் ஒத்துக்கிறது. நான் இப்படி ஏதாவது சொன்னால் சரி, இங்கே அப்படி ஜென்ட்ஸ் யாராவது கிளாஸுக்கு அவங்களுக்கு கேட்டிருந்து அவங்களுக்கே தோணும், ஆனால் எங்கள் ஒய்ஃப் இதெல்லாம் அவங்களுக்கு புரியாது சார். இது என் ப்ராப்ளம் பார்த்தீங்களா? அப்போ 2 பேருக்கு இந்த விஷயம் தெரியணும். அந்த காலத்துலன்னா எப்படியாவது இந்த விஷயங்கள் அந்த குடும்பத்தில் அந்த வீட்டில் இருக்கும். பர்த்த பாரியக்கு குரு சொல்லியிருக்க இந்த வார்த்தை இதுக்கு முன்னாடி. இந்த விஷயங்கள் எல்லாம் பாரிய பர்த்தகிட்டேருந்து தெரிஞ்சுக்கணும். பர்த்தா பாரியை சேர்ந்து குழந்தைகளுக்கு அப்போவே அங்கே கொடுக்கணும். அது பிரம்மாஜி பண்ணிட்டாராமா. கை தட்டலாமா பிரம்மாஜிக்கு? நம்ம ஏன் பண்ணல?
பண்ண முடியல சார், வெக்கமாக தான் இருக்கு. வி ஆர் ஃபெயில்டு. இதை சொல்லி நான் வருத்தப்படுத்துறதுக்காக சொல்லலை. எங்கே இருக்கிறோம்? சொசைட்டி என்றோம், இதெல்லாம்ன்றோம். உலகம் எவ்வளோ மித்யான்னு சொன்னால் கூட நம்ம அதை ரிலேட்டிவ்லி ஆக்செப்ட் பண்ணணும் இல்லையோ? குடும்பம் இருக்குது, குழந்தைகள் இருக்குது, அவங்களுக்கு வாழ்க்கை முன் இருக்கு, அவங்களனால நமக்கு நிறைய தொந்தரவு வருது. இப்போ அவங்க எல்லோரும் தொந்தரவு கொடுத்துட்டே இருந்து அவங்க சரியான வழியில் இருக்குன்னா நம்ம நிம்மதியாக இருப்போமா? ரிட்டையர் ஸ்டேஜில் நம்மளால் இப்படி சத்சங்கத்துக்கு வர முடியுமா? இன்னும் கொஞ்சம் ஏதோ பகவான் அந்த தர்மம் இருக்கிறதுனால தான் இன்றைக்கி இங்கே நம்ம உட்காந்துட்டு பாகவதம் பகவத்கீதை சொல்கிறோம். அதே ஜம்முவில் இருந்த ஸ்ரீநகரில் இருந்தால் நடத்துவியா? சூழ்நிலை அப்படி இருக்கு. வேதத்தினை நம்மாத வேதத்தினை கொளுத்துன்னு சொல்கிற அவங்கள ராஜ்யம் ஏல்றதுக்கு அதிகாரிகளை வந்துடுறாங்கன்னா என்ன நிலைமையில் இருக்கும்? நேராக சொல்ல மாட்டான். நாஸ்திர்கள் 100%. அப்படி இருக்கிறவனு ரூல் பண்ணுறான். அவனு சொல்லி குற்றம் இல்லை. தமிழ்நாட்டில் எதுக்கு பேர் சொல்லணும்? நிறைய மாநிலங்களுக்குள்ளே நடந்தது. இந்த லோக்கல் பார்ட்டிஸ் எல்லாம் இருக்கிற இடத்துல தர்மமும் இல்லை, நேஷ்னலிசம் இல்லை, சமாஜ நல்லதுக்கன் இல்லை. எல்லாரும் அவங்கவங்க சுவார்த்த புத்தியோடு இருந்து அவங்களுடைய கட்சின்னு சொல்லி ஷேம். இந்த மாநிலத்தில் பேர் சொல்லாமல் இப்படி பேசுவேன். மாநிலத்தில் எத்தனை பேர் ஆர்த்தோடாக்ஸு கல்ச்சுரலு நாங்கள் கோவில் அனுப்புகிறாங்க. என்ன ஆயிடுச்சு? வெக்கமாயிடுச்சு நமக்கு. கோயில் வடைக்க சொல்லி அப்படி இன்டைரக்டாக இப்படி எப்படி பண்ணி பேசுகிற கடவுளை நம்ம அதை வேதம் அதெல்லாம் போய்ன்னு சொல்கிற கொளுத்து அதெல்லாம் கிடிச்சு போடுன்னு சொல்கிற அவங்கள இந்த மாநிலம் இப்போ ராஜ்ய பரணம் பண்ணுறதுக்கு வந்தாங்கன்னா இதுக்கு மேலே என்ன வெக்கம்? அழணும். சோஷியல் பொலிட்டிக்கல். ஏன் இங்கே என்ன பண்ணாராமா? ஸ்லோகத்துக்கு வருவேன், இல்லைன்னா அதிலே போயிடும். கொஞ்சம் கொஞ்சம் அந்த டோஸும் கொடுக்குறேன். அந்த பிரம்மதேவன் இந்த தர்மத்தினை அவருடைய பிள்ளையான மூத்த பிள்ளையான ஸ்வயம்பூ மனுவுக்கு கொடுத்தாராமா. அப்புறம் அந்த ஸ்வயம்பூ மனு என்ன பண்ணாராமா? அவருடைய பிள்ளைகளான சப்த மகர்ஷய, ஓகே, அந்த பிரம்ம மகர்ஷயானி எக்ஜெக்டிவ். ரிஷி, மகர்ஷி, பிரம்மர்ஷி எல்லாரும் பட் சாஸ்திரத்தில் இந்த மாதிரி சொல்லும். பிரம்மர்ஷிகள்னா இந்த சப்த ரிஷிகள் சிருஷ்டி ஆதியில் முதல்ல பிறந்தவங்க, நம்ம கோத்திரங்கள் முக்கியமாகவங்கள. அப்படிப்பட்ட அந்த 7 பேர் பிரம்ம ரிஷிகள். அது சப்த ரிஷிகள் கூட அந்தந்த யுகம்ல அப்பப்போ யுகம் இல்லை அந்த சிருஷ்டியில் மாறும். ஒரு லிஸ்ட்டு பிருகு, ஏன்னா அங்கே பகவானே கொடுத்தாரு. பிருகு, ஆதி, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. அவங்க யார்? பிருகு, மரீஷி, அங்கீரச, புலஸ்த, புலஹ, அத்ரி, கிரது. இவங்களும் இந்த ஸ்வயம்பூ மன்வந்தரத்தில் சப்த ரிஷிகளாக எடுத்துக்கிறோம். இப்படிப்பட்ட இவங்க எல்லாரும் பிரஜாபதிகள். ரிஷியன்னா துறவிகளாக போனது அவங்க இல்லை, பிரம்மகுமார்கள் மாதிரி. இவங்களும் பிரம்ம வித்யை கொடுத்து பிரம்மர்ஷிகளை பண்ணி சிருஷ்டி பிரஜானி உற்பத்தி பண்ணன்றா. பார்த்தீங்களா? அது புரிஞ்சுக்கணும். அப்படி பிரஜாபதிகள் இவங்களுக்குள்ள இருந்து தான் அப்புறம் நிறைய பேர் சிருஷ்டி வளர்ந்தது. அப்படி சிருஷ்டி வளரும்போதும் தேபிய பித்ருபியஸ்தத் புத்ராஹ தத்புத்ராஹ தேவதானவகுஹ்யகாஹ மனுஷ்யா சித்தகந்தர்வாஹ வித்யா சவித்யாதரசாரணாஹ சவித்யாதரசாரணாஹ
किं देवा किन्नरा नागाः किं देवा किन्नरा नागाः रक्ष किं पुरुषादयः. பகவான் கிருஷ்ணர் ஒரு பெரிய லிஸ்ட்டு கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் அவங்களிலிருந்து உருவான பல பல வகையான சிருஷ்டி, அப்புறம் பல லோகங்கள், அந்தந்த லோகங்களில் இருக்கிற அந்தந்த இடத்துல கூட இந்த வித்யா கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா அந்தந்த லோகத்தில் கூட அங்கே இப்போது இந்த மாதிரி யாரும் உட்காந்து கிளாஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஆனால் எல்லாரும் போக மாட்டாங்க, கொஞ்சம் பேர் வருவாங்க. அப்போது அவங்களோட குழந்தைகள் எப்படியோ அவங்க தபஸ். அதனால் இந்த 14 லோகங்கள், பகவான் லோகங்கள் பேர் சொல்லாமல் ஒரு பெரிய லிஸ்ட்டே கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் இவங்களுடைய புத்திரர்களான அந்த பிரஜாபதிகளில் தானே கஷ்யபர் பிறந்தார். கஷ்யபருக்கு தானே பல பாரியர்கள் வந்து தேவதர்கள் அசுரர்கள் பிறந்தாங்க. இப்படி பார்க்கும்போதும் தேவதர்கள், தானவர்கள், யக்ஷர்கள், மாணவர்கள், இதெல்லாம் விவரம் சொல்ல வேண்டாம் இல்லை? அத்தனை பேர் இருக்காங்களே சார், ஏன் இருக்க மாட்டாங்க? இங்கே எப்படியோ நீ பார்க்கவே இல்லை. அசல் சமுத்திரத்துக்கு அப்புறம் கடலுக்கு அப்புறம் இன்னொரு நாடு இருக்கானே அந்த காலத்தில் தெரியுமா? யாரோ ஒருத்தன் கப்பலில் போய் பார்த்தேன், ஏதோ அங்கே யாரோ இருக்காங்க. அதுக்கு முன்னாடி இன்னும் பார்த்தேன், யாருக்கு தெரியும் கடல் தாண்டி எப்படி சுலபமாக போகிறது என்ன? இப்போ சேட்டலைட்லேருந்து எங்கே யார் என்ன பண்ணுறாங்க? எல்லாத்தையும் காட்டுறதுக்கு ஒரு மிஷினை வச்சுட்டோம் மேலே. ஆமாம், அங்கே அவன் ஏதாவது நடமாடுறான் அப்படி இப்படின்னு உடனே டக் டக் அப்படி தெரியும் இன்ஃபர்மேஷன். நல்லது தான். இன்னொன்று பாருங்க, இப்போது இத்தனை யோகிகள், சித்தர்கள், ஞானிகள், மகாத்மர்கள், பல 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 அவங்க எல்லோரும் இப்போ கூட இருக்காங்க. எல்லாரும் இருந்தால் கூட இப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான இந்த கொரோனா சூழ்நிலையில் இந்த சயின்ஸ் தானே வேக்சின் கண்டுபிடிச்சி வெளியே கொண்டு வந்ததே. மந்திர தந்திரம் பண்ணுறவங்க, அங்கங்கே மேஜிக்கெல்லாம் பண்ணுற மாதிரி மிரக்கிள்ஸ் பண்ணுறவங்க, ஓகே, இப்போ கூட யாரோ இருப்பாங்க, விபூதி கொண்டு வர்றது, சிவலிங்கம் கொண்டு வர்றது. அப்படி இருக்கிறவங்க யாராவது வேக்சின் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு ஏதாவது இது சொல்லுங்க. அந்த மாநிலத்தில் அந்த ஊரில் கொரோனா போகுமான்னு எங்காவது ஆயிடுச்சா? செகண்ட் வேவ் எவ்வளோ தீவிரமாக இருக்குது இப்போது ஒரே ஒரு நமக்கு முன்னாடி இருக்கிறது அந்த சயின்ஸ் கண்டுபிடிச்ச அந்த வேக்சின் சீக்கிரம் போட்டுக்கணும். இப்போது கிடைக்க மாட்டேங்குது. 18க்கு மேலேன்னாங்க எவ்வளோ ரஷ்ஷாக இருக்கும். செகண்ட் டோஸுக்கு அவங்களுக்கு இன்னும் 35 45 அவங்களுக்கு முடியல. கொஞ்ச நாள் இப்படி தான் ஓடணும். சொல்கிறேன், சயின்ஸு அங்கே உதவி வந்ததா இல்லையா இந்த சூழ்நிலை? ஆனால் அந்த சயின்ஸு தான், இந்த ரிசர்ச்சர்ஸ் தானே இதெல்லாம் அங்கே போய் இது போய் அந்த பேட் டிக்கெட்டை போய் அதுலேருந்து இது கொண்டு வந்து இந்த வைரஸ் வெளியில் கொண்டு வந்ததே சயின்ஸ் தான். அதனால் ப்ளஸ் இருக்குது, மைனஸ் பாயிண்ட் இருக்குது. எங்கள் விஷயம் என்னன்னா, கொரோனாவே நினச்சிக்காதுங்கோ. சித்தர்கள், கந்தர்வர்கள், சாணர, கிண்ணறர்கள், நாகர்கள், இது எல்லாத்தையும் புராணத்தில் நம்ம கேட்குறோம். இங்கே நம்ம எப்படி இருக்கிறோமோ இன்னொரு லோகம் கூட இருக்கலாம் இல்லையா? ஏன்னா உலகம் யூனிவர்ஸ் வந்து அகண்டமாக அனந்தமாக இருக்கு. உனோஸ். அதனால இவன் ஊகிச்சு இங்கிலீஷ் இவங்களெல்லாம் ஏலியன்ஸ்ன்னு படம் எடுப்பான். இவன் நினச்சிக்கிறான் அங்கே இருந்தால் அவங்க இப்படி இருப்பான் அப்படி இருப்பான்னு. அதெல்லாம் நமக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டு குழந்தைகளுக்கு. அந்த சினிமா பார்த்தேன். இப்படி பெரிய லிஸ்ட்டு கொடுத்தாரு. ராட்சசர்கள் கூட அவங்களுக்குள்ள கூட இந்த ஞானத்தினை வாங்கிட்டு போன யாரோ ஒரு குரு ஆச்சாரியர்கள் அப்படி இருக்காங்களாமா. இப்போது அசுரர்கள் கூட குரு எல்லாம் சுக்கராச்சாரியர் தானே. அவருக்கு தெரியாத விஷயமா என்ன? ஆனால் புருஹஸ்பதிக்கு சுக்கராச்சாரியர்கிட்ட வரும்போது எவ்வளோ வித்தியாசம் தெரியறது. அங்கேயும் அப்படி ஆகிறது, இங்கேயும் இப்படி ஆகிறது. நானே சொல்கிறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னார் பகவான் சொல்லுவார் அடுத்ததில்.
அப்புறம் நாகாக, நாகலோகத்திலோட கிம் புருஷா, இந்த ஹனுமான்ஜி அவங்கள எல்லாரும் கிம் புருஷ இதில் வருவாங்க. அவங்கள நம்ம ஏதோ மங்கின்னு சொல்லிட்டு வானர ஜாத்தின்னு சொல்கிறோம், அப்படி இல்லை. அவங்க கிம் புருஷர்கள், ரொம்ப பலசாலிகள், ஒரு மலை மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் அப்படி இருந்தாங்க. இப்படி எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா ஆதேகா, இவங்க எல்லாருக்கும் அப்படின்னா என்னோடய சிருஷ்டியில் இருக்கிற பல வகையான அறிவு இருக்கிற மனுஷர்களுக்கு, ஜந்துகளும் வேறு இருக்கு பார்த்தீங்களா. அப்படி எல்லாருக்கும் இது அவசரம்னு சொல்லிட்டு கடிச்சது எப்படியோ அப்படி. இங்கே பாயிண்ட் வந்து இப்போ பாருங்க, அப்பா பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குறது இதுதான் பரம்பரை. கண்டிப்பாக அந்த பெற்றோர்கள் மூலமாக நல்ல இந்த தார்மீக பாகவத தர்மம், இந்த விஷயம் வாழ்க்கை என்பது வந்து பௌத்திகமான மெட்டீரியலிஸ்டிக் மட்டும் இல்லை, இன்னொரு பக்கம் ஸ்பிரிச்சுவல் ரொம்ப முக்கியம். மெட்டீரியலிஸ்டிக் லைஃப்னு நடத்தி கொண்டுட்டே ஸ்பிரிச்சுவலாக வளரணும், அதுக்கு இது உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். அதனால தான் எல்லாரும் கொடுத்தாங்க. நம்ம கொடுக்குறோமா? நம்ம எந்த அளவுக்கு நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கோம்? கொஞ்சம் காலகட்டத்தில் பார்த்தோம்னா எல்லாமே விட்டு போச்சு. நம்ம யாருன்னு தெரியல, நம்ம நாடுடைய பெருமை தெரியல, நம்ம ருஷிகளை பெருமை தெரியல. ஏதோ பக்தி கோவில்களன்னு கொஞ்சம் போயிட்டுருக்கு. அது தவிர எவ்வளோ நஷ்டம் நடந்துகிட்ருக்கிறது. சாமாஜிகமாக சோஷல்லி யங் ஜெனரேஷன்ஸுடைய மைண்ட்ஸ் வந்து எவ்வளவு அளவுக்கு கடிக்கப்பட்டிருக்கேன். ஏன்னா அவங்களுக்கு என்ன இங்கே பேரண்ட்ஸு சொல்கிறது இப்படி பரம்பரையினால் அது வந்து ஃபேமிலி பரம்பரை. இட் இஸ் எ டியூட்டி ஆஃப் தி ஃபாதர் அந்த ஞானத்தை கொடுக்கறது சொல்கிறது. அவன் அதுக்கப்புறம் எப்படி ஏற்றுக்கிறான், எப்படி செய்கிறது வேணும். சொன்னியா 8வது வயசில் பூனல் போட்டுக்கிட்டு இருந்த ஒரு ட்ரெடிஷ்னல் பர்சனே 60-70 வயசு வரைக்கும் காயத்ரி மந்திரோட அர்த்தம் தெரியாது. நிறைய பேர் பண்ணுறது இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஏன்? போகங்கள், சுகங்கள், கம்ஃபர்ட்ஸ், மெட்டீரியலிஸ்டிக் லைஃப், வெளிநாட்டு அனுப்பணும், வெளிநாடு போகணும், ப்ரமோஷன்ஸ் வரணும், சிட்டிக்கு போய் வேலை பண்ணணும், அப்புறம் பெங்களூரில் ஃப்ளாட் இருக்கணும், 28 வயசுக்குள்ளே நல்ல அழகான கார், காஸ்ட்லி கார் வாங்கணும். ஏன்? அதுக்கு தானே ஐடி படித்தது. இதுதான் எய்ம். பேரண்ட்ஸு குழந்தைகள் அப்படி பண்ணி சொல்லி 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 எல்லாரும் போகிறாங்க. வெளிநாடு மேலே வியாமோகம். போகக்கூடாது, வேலை செய்யக்கூடாது, தப்புன்னு சொல்லலை. அப்போ இந்த ஞானம், இந்த நாலேஜ், இது நீ எங்கே பிறந்தாயோ, உன்னுடைய குடும்பம், உன்னுடைய சம்பிரதாயம், உன்னுடைய நாடு, சமுதாயம், இப்படிப்பட்ட ரொம்ப சிறந்த இந்த பூமி பற்றி ஒன்று தெரியாமல் இது மட்டம் தட்டிட்டு அந்த அளவுக்கு. ஏன்னா பணம். அப்போ என்ன ஆயிடுச்சு வாழ்க்கையில்? அர்த்தம் அண்டு காமம் முக்கியமாயிடுத்தா அது சுகசாந்தி கொடுக்காது. இஸ் டேஞ்சரஸ். இந்த மெட்டீரியலிஸ்டிக் கன்சூமரிஸ்டிக் லைஃப் ஸ்டைல் மனிதர்களுன்னு சாந்தி சுகம் இல்லாமல் பண்ணிடும். அதுதான் இப்போ சூழ்நிலை இருக்கு. அதனால் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு என்ன தான் இப்போ பண்ண போகிறோம்னு இல்லை. எதுக்கு உங்களுக்கு சொல்கிறேன்னா, நம்ம வேதாந்தம் படிக்கிறோம், பிரம்மன் படிக்கிறோம்னு மட்டும் இல்லை, சோஷல்லி யூ ஹாவ் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஃபேமிலி வைஸ் நீ உன்னுடைய இது பண்ணணும். அப்போது நம்ம ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக நமக்கு கொஞ்சமாவது தெரிஞ்சிருக்கணும், நமக்கு அந்த பாவனை இருக்கணும். அதனால் அந்த லோக்கத்தில் என்ன போச்சு, எல்லாரும் மெட்டீரியலிஸ்டிக் சுகம் போகம் தேவையில்லாத அளவில்லாத அளவுக்கு எல்லாரும் அதை எதிர்பார்க்குறாங்க, கம்பேர் பண்ணிக்கிறாங்க. தியாகமும் சிம்பிளு இந்த மாதிரி லைஃப்னு விரும்புறது இல்லை. ஆனால் எவ்வளோ நஷ்டம் ஏற்படுறதுனேது அது புரிஞ்சிக்க மாட்டுறாங்க. அது தெரியுறது, ஆனால் கூட பஷ்யன் அப்படி நான் பஷ்யது பார்க்குறா தெரியுது. என்னது?
ஒரு குழந்தையும் அப்புறம் ஓல்டு பேரண்ட்ஸ்னு பார்க்கவே பார்க்காது. அவன் எங்கே போகிறான்? ஏன்னா அவனுக்கு நீ நல்லா காட்டிட்டல, அங்கே என்னமோ சொர்க்கம் மாதிரி. அப்படி இருக்கும்போது ஏன் இங்கே வருமானம் ஒன்று பார்த்துக்கிறதுக்கு? பேரண்ட்ஸ் நீ பார்க்கணும், இவங்களை நீ ரட்சிக்கணும், இவங்களை நீ வயசான காலம் பார்க்கணும்னு அவனுக்கு தர்மமாக அப்படி சொல்லி கொடுத்திருந்தா. அதனால பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க இந்த பாயிண்ட்னு. அப்புறம் யார் போய் இந்த தர்மத்தை அனுசரிப்பான்? யார் படிப்பான்? இதெல்லாம் யார் தெரிஞ்சுக்குவான்? நம்மளுக்காக தானே இதெல்லாம் வச்சது. இப்படிப்பட்ட உன்னதமான இந்த வித்யா, பிரம்ம வித்யா, இது விட்டுட்டு வேறு என்னென்னமோ படிக்கிறதுக்கெல்லாம் செய்கிறான். சரி, அதுக்கப்புறமாவது வருவான்னு அதையும் தெரியல. அதில் முதல் நம்ம நாடு பற்றிய ஒரு பெருமை, ஒரு கௌரவம், ஒரு என்ன கர்வம் இருக்கணும். எஸ், ஐ எம் ப்ரவுட் ஆஃப் டு பி அன் இண்டியன். நானே இதெல்லாம் வார்த்தைகள் இல்லை. எத்தனை பேர் இது நீ கொண்டு வரணும்னு சொல்லிட்டு விவேகானந்தர் கிட்டேருந்து அத்தனை பேர் அன்றைக்கி அப்புறம் முயற்சி பண்ணி தியாகம் பண்ணி என்னமோ பண்ண இப்போ ஏதோ கொஞ்சம் இண்டிபெண்டன்ஸுன்னு நம்ம இருக்கிறோம். அப்போது இண்டிபெண்டன்ஸ் வந்து நம்ம என்ன தான் பண்ணிக்கிறோம்? நம்மளுக்கு கடுத்துக்கிறோம். சமுதாயத்தில் இப்போது அப்படி ஆகிடுது. ஸோ எந்த டைரெக்ஷன் நோக்கி போகிறது, காமன் திங்கிங் ஆஃப் த பீப்புள், அதுதான் காட்டுறது இந்த வந்த இப்போது ரிசல்ட்ஸ். அதுதான் நான் முதல்ல சொன்ன, இது வெட்கப்பட வேண்டிய, ஷேம்ஃபுல் ஃபார் த எஜுகேட்டட் பீப்புள். சரியா? ஆக்சுவலி இந்த ஸ்லோகத்தோடு இன்றைக்கி நிறுத்தணும். இந்த கன்க்ளூடிங் வந்து இதே தான். ஏன்னா இப்போது பகவான் அடுத்த 2-3 ஸ்லோகங்களுக்குள்ள ஸ்வபாவத்தினால நானும் சொல்லி கொடுத்தது நான் முதல்ல கொடுத்த ஞானம் ஒரே மாதிரி இருந்தால் கூட அந்தந்த மனிதர்கள் அவங்க ஸ்வபாவத்துக்கு தகுந்த மாதிரி பலவிதமாக இன்டர்பிரேட் பண்ணி பலவிதமாக போய் அப்படி இப்படிப்படாகி அப்படி இப்படியெல்லாம் இருக்குன்னு பகவான் வர்ணித்து அப்போது ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவார். நம்ம இது நடுவில் வந்து இப்போ இருக்கிற சினாரியோ சிச்சுவேஷனுக்கு அப்போ பிரம்மாஜிக்கு அவர் சொல்லி கொடுத்தாரு, நமக்கு எதுக்கு சார் அந்த கதை இல்லை. அப்புறம் மேலே லோகங்கள் நானே பார்த்தேன். நான் என்ன அதாவது நீ தோணக்கூடாது, சிந்திக்கணும். நம்முடைய சரீரம் உயிர் இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து தர்மம், அதுக்கு முக்கியத்துவம், அப்புறம் த ஈஸ்வரா, த பக்தி, தெய்வ பக்தி, குரு பக்தி, சாஸ்திர பக்தி, மாத்ருபூமி பக்தி, இதெல்லாம் கொடுக்கணும். இல்லைன்னா திரும்பி இன்னொரு வர ஜென்ரேஷன்ஸ் எல்லாம் அன்றைக்கி கஜினி கோரி முகமது வந்து என்ன பண்ணி என்ன கொடுமைப்படுத்தாங்களோ அப்படிப்பட்ட சூழ்நிலை வரும். அப்போ அதில் நம்முடைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. இது ஒரு நாளில் மாற்ற முடியுமா? நீங்கள் மட்டும் பேசினா மாற்றுவீங்களா? உங்களுக்கு என்ன பவர் இருக்குது? நீங்கள் பாகவதம் சொல்கிறவங்களன்னு இல்லை. ஐ ஆம் டாக்கிங் டு யூ. அதனால் நம்முடைய ரோல், ரெஸ்பான்சிபிலிட்டி சின்ன சின்ன விஷயத்தில் கூட நிறைய இருக்குது. அப்படி அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டு அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு யோசித்து செய்கிறவன் தான் ஸ்பிரிச்சுவல் சீக்கர். சும்மா பாகவதம் வந்து கேட்டுட்டு போயிட்டு அப்புறம் பிரம்ம வித்யை பற்றி சொல்கிறாரு, நல்லா தான் இருக்கேன், ஐ ஆம் கம்ஃபர்டபுள். எவ்வளோ நாள் நீ கம்ஃபர்டபுள்? அந்த தடி வரும்போது தெரியும். அதனால இது வெளியில் தெரியாமல் ஒரு பெரிய ஆன்டி நேஷ்னல், ஆன்டி பக்தி, தர்மத்துக்கு வெத்திரேக்கமாக பெரிய அண்டர் கிரவுண்ட் ஒர்க் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் அவங்க எல்லாருடைய எய்ம் என்னன்னா, யார் இந்த தர்மத்தினி, இந்த பக்தினி, இந்த நாட்டினி, சம்பிரதாயத்தினை கௌரவிக்கிறாங்களோ அவங்களனு வராமல் செய்யணுமனே ரொம்ப 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 பிளான் பண்ணி திட்டம் பண்ணி வெளிய நாடுகளில் கூட உதவி பண்ணி நடந்து கொண்டிருக்கிறது. ஜாகிரதை இருங்கோ, பி விஜிலண்ட். அதுக்கு கொஞ்சம் விஷயம் ஆக்சுவலி என்னன்னது தெரியணும். அது உங்களுக்கு இன்ஸ்பயர் பண்ணுறதுக்காக இங்கே சந்தர்ப்பம் வந்ததுனால நான் இந்த பாகவதம் உத்தவ கீதையில் ஆசராவை வச்சுக்கிட்டு உங்களுக்கு சொல்லியிருக்கேன்.
தென் அதுக்கப்புறம் மேலும் திங்க் பண்ணி அந்த கரெக்ட் விஷன் கொண்டு வந்துக்கிறதுக்கு நீங்கள் தான் முயற்சி பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம கை தாண்டி போகும்போது எல்லாமே நம்ம பண்ணுறது நான் பண்ணிட்டேன் மேக்ஸிமம் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கணும். அந்த மாதிரி ஜீவிக்கணும். எங்கே இருந்தாலும் சரி நீ எவ்ரி இப்படி ஆத்தியாத்மிக வாழ்க்கையில் வரவங்களுக்கு கூட இப்படி ஏதாவது சொல்லி கொடுத்தாதான் இங்கே பகவான் என்ன கம்யூனிகேட் பண்ணுறாரு இந்த ஞானத்தின்னு அப்படியே கம்யூனிகேட் பண்ண வேண்டிய ரொம்ப முக்கியம் இல்லையோ. அது எத்தனோ பேருன்னு வச்சுட்டு இந்த மாதிரி பகவான் சொல்லி வைக்கிறாரு. அது எத்தனோ பேர் மாறி எத்தனோ பேர் இது கிரகிச்சு அவங்கள கூட சிந்திச்சு வாழ்க்கை நடத்திட்டா எல்லோருக்கும் நல்லது. இல்லைன்னா வரப்போகிற காலம் கஷ்டமாயிடும். நம்ம எவ்வளோ நாள் இருக்குமோ எவ்வளோ பார்ப்போமோன்னு இல்லை. 2024 எப்படியாவது இந்த தர்மம் வேதம் இது ரட்சிக்கிறவங்களு வரக்கூடாதுன்னு பெரிய திட்டம். எல்லாரும் அந்த பக்கம் ஒரு பக்கம் சேர்றாங்க. இது அந்த பொலிட்டிக்கலாகவும் கனெக்ஷன் இருக்குது. பொலிட்டிக்கல்லி சவுண்டாக இருந்தால் ஃபேமிலி சவுண்டாக இருக்கும், ஃபேமிலி சவுண்டாக இருந்தால் நான் சவுண்டாக இருப்பேன், நான் சவுண்டாக இருந்தால் ஐ கேன் அட்டைன் த மோக்ஷா. அதனால் நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை நினச்சக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் அந்தந்த இடத்துல அங்கங்கே பண்ணுவோம். இதுதான் இன்னர் அண்டர் கரண்ட் மெசேஜ். அதனால் இங்கே இந்த பாயிண்ட் நிறுத்திட்டு அடுத்த வாரம் மிச்சம் ஸ்லோகங்களை பார்ப்போம். ஹவு டு கனெக்ட் தி உத்தவ கீதா, உத்தவருடைய கொஸ்டின் இங்கே இன்னைக்கு பேசின 1 hour ஃபேமிலி சோஷியல் அண்டு நேஷனல் అనేది நீங்கள் இந்த ரைட் சென்ஸில் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டால் பிரயோஜனப்படும். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. हरिः ओम श्री गुरुभ्यो नमः. हरिः ओम. हरि ओम तत्सत्.